முதலமைச்சர் விஜய் ரூபானி மரணம் அடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் CR பாட்டீல் தகவல் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடி அகமதாபாத் செல்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். குஜராத் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி இன்று பிற்பகல் நடைபெற்ற ஏர் இந்தியா விமான விபத்து இழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது மத்திய அமைச்சரும் குஜராத் மாநிலத்தினுடைய பாஜக தலைவருமான CR பாட்டீல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். சம்பவம் நடைபெற்ற அந்த விபத்து நடைபெற்ற பகுதிக்கு நேரடியாக சென்று ஆய்வை மேற்கொண்டு அதன் பிறகு அகமதாபாத்தினுடைய சிவில் மருத்துவமனைக்கும் நேரடியாக சென்று அங்கு அவர் பார்வையிட்ட நிலையில் தற்பொழுது அங்கு செய்தியாளர் சந்தித்த அவர் தற்போது அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக அதாவது விஜய் ரூபானி அந்த விமானத்தில் பயணித்த முன்னாள் முதல்வர் குஜராத் முதல்வர் அதிகாரப்பூர்வமாக உயிரிழந்துள்ளதாக அந்த அறிவிப்பை தற்பொழுது CR பாட்டீல் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த ஆய்வுகள் என்பது தற்பொழுது மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாஜக மூத்த தலைவர்கள் குஜராத் மாநிலத்தினுடைய அந்த மூத்த கேபினட் அமைச்சர்கள் சார்பாக அவர்கள் அந்த ஒரு ஆய்வை நடத்தி வரும் நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான தகவலாக விஜய் ரூபானியினுடைய அந்த மறைவு என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2016 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை அவர் குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதற்கு முன்னதாக மாநிலங்களவை உறுப்பினராகவும் மேயராகவும் அவர் பொறுப்புகள் வகித்துள்ளார். பாஜகவுடைய பல்வேறு கட்சி பொறுப்புகளிலும் அவர் வகித்திருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. லண்டனிலிருந்து அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட அவர் ஏர் இந்தியா விமானத்தில் இன்று பயணித்த நிலையில் அவரும் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.